ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.4ல் சம் நம்பர் 4 பார்க்க போகிறோம். த ஹவுசஸ் ஆஃப் அ ரோ ஆர் நம்பர்டு கான்சிக்யூட்டிவ்லி ஃப்ரம் 1 to 49. அதாவது ஒரு ரோ ஃபுல்லாக வீடு இருக்குது, அதில் வந்து 1லேருந்து 1 2 3 4ன்னு ஒரு ஹவுஸ்க்கும் ஒரு நம்பர் அப் டு 49 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஷோ தட் there is a value of x such that the sum of the numbers of the house preceding the house number x is equal to the sum of the number of the house following it. இதை பார்க்க எனக்கே வந்து கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 1 2 3 4 எக்ஸட்ரா எது வரைக்கும் இருக்குது, 49 வரைக்கும் ஹவுசஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்பிட்வீனில் ஏதோ ஒரு ஹவுஸ் நம்பர், அது என்னன்னே நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். தெரியாத ஒரு ஹவுஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அதோட ப்ரிசீடிங் சக்ஸஸர்னால் இந்த சைடு வரும், ப்ரெடிசிசர்னால் முன்னால் வந்துடும். ப்ரிசீடிங்னா எக்ஸுக்கு முன்னால் என்னவாக இருக்கும், இங்கே 4க்கு முன்னால் 3 இருக்குது, அப்போ 1 கம்மியாக இருக்குது. 3க்கு முன்னால் 1 கம்மியாக இருக்குது, அப்போ எக்ஸுக்கு முன்னால் என்ன கம்மியாக இருக்கும், 1 கம்மியாக இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1ன்னு. கரெக்டாக? அப்போ எக்ஸுக்கு அடுத்த நம்பர் எப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் அடுத்த வீட்டோட நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கும். எக்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், தெரியாது நமக்கு. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், அதோட ப்ரெசீடிங் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெசீடிங்கில் இருக்க டோட்டல் சம்மும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இதுக்கு அப்புறம் இருக்க சக்ஸஸர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸு, இது எல்லாத்தோட சம்முக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இங்கே 1லேருந்து எக்ஸ் மைனஸ் 1 வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரெசீடிங், இதோட சம். அதாவது கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் மைனஸ் 1 சம் வந்து இதுதானே லாஸ்ட் நம்பரு, அப்போ இதை எக்ஸ் என்னன்னு போடுறதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1ன்னு போட்டோம். இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, டோட்டல் இருக்கு இல்லையா வேல்யூ S49, இந்த டோட்டல் வேல்யூவில் இருந்து எக்ஸ் வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணி விட்ருவோம். இந்த எக்ஸ் வரைக்கும் இந்த டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரிமைனிங் இருக்க வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ எது வரைக்கும் கிடச்சிரும், இந்த டோட்டலாக சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா எக்ஸாக சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இது கிடச்சிருச்சா? ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவில் இருந்து இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளாக ஒன்றுமே செய்யப்படும், இது ரொம்ப வளவலன்னு செஞ்சோன்னா இதை வந்து டைரக்ட் ஃபார்முலா போட்டு செஞ்சோம்னா ரொம்ப கசகசன்னு இருக்கும். நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் த ஏபிபி என்ன வச்சுக்கிறோம், 1 2 3 எக்ஸட்ரா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸட்ரா 49. சரியா? இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இருக்குல்ல, எக்ஸ் மைனஸ் 1க்கு ஃபார் எக்ஸ் மைனஸ் 1 இந்த இடத்துல என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு வச்சுக்கலாம். சரியா? இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் மைனஸ் 1னா இது வரைக்கும், இதுலேருந்து என்னோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1ன்னு வச்சுட்டோம், ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுட்டோம், எல்லோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்குது. கரெக்டாக? எல்லோட வேல்யூனா ஃபஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்மும் தெரியும், அப்போ எல் மைனஸ் 1ன்னு. கரெக்டாக? இதே மாதிரி இங்கேருந்து எக்ஸ் வரைக்கும் எஸ்எக்ஸில் என்னோட வேல்யூ என்ன வருது, எக்ஸ்ன்னு வருது. எக்ஸ்னால் இதுலேருந்து இது வரைக்கும். கரெக்டாக? இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் வரைக்கும் வந்துச்சுன்னா இதில் ஏவோட வேல்யூ அதே 1ன்னு வரும், அதே மாதிரி எல்லோட வேல்யூ எக்ஸ்ன்னு வரும். கரெக்டாக? இங்கேருந்து இங்கே வரைக்கும். அதே மாதிரி இன் S49 வச்சுக்கோங்க, இந்த ஹோல் டேர்ம் S49ல் என்னோட வேல்யூ 49ன்னு தெரிஞ்சிருச்சு, ஏவோட வேல்யூ ஹோல் இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஏ வேல்யூ, எல்லோட வேல்யூ என்னது லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, என்னது 49. இப்போ இந்த எல்லா வேல்யூவும் கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணிடுவோம். சரியா? என் மைனஸ் 1க்கு இந்த இடத்துல சைடில் எழுதிக்கங்க, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் டேர்மும் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும், ஃபஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே இனஃப். அது இப்போ இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுவோமா, என் மைனஸ் 1க்கு பதிலாக என்ன போடலாம், இந்த ஃபார்முலாவில் இந்த இதை எஸ்என்னு வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1னா இங்கே எல்லாம் எக்ஸ் மைனஸ் 1 போடணும். என்னது எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஏ என்ன ஃபஸ்ட்டு என் மைனஸ் 1னா ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1. புரியுதா? ஈஸியான சம் ஒன்றுமே கிடையாது. இப்போ S49 எடுத்துக்கிட்டோம். S49னா இதில் என்னுக்கு பதிலாக என்ன போடணும், 49 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 49 வரையில் ஏவோட வேல்யூ என்ன வரும், 1 வரும், இது 49. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுட்டு எக்ஸ்னா என்ன வரணும், எங்கே இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் வர்றது எக்ஸ், இந்த இருக்குது எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூனா என்ன வரும், n/2க்கு பதிலாக x/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். எக்ஸில் ஏ வந்து 1, எல் வந்து எக்ஸு,
இப்போ 1 + x அவ்வளோதான். இந்த சப்ஸ்டியூஷன் நீங்கள் முடிச்சிட்டோம்னாலே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் +1 -1 கேன்சல் ஆயிடுச்சா, என்ன வருது, x × x - 1/2 வந்துருச்சு ஈக்குவல் டு 49/2 இன்ட்டு இது என்னது 50 -x/2 இன்ட்டு x × x + 1/2 கரெக்டாக. இவ்வளோ தான் ஆன்சர். இப்போ இது எல்லாத்துல என்ன கேன்சல் பண்ணிடலாம்னா 2வை கேன்சல் பண்ணிடலாம். எல்லா சைட்லேயும் 2 காமனாக இருக்குது, 2வை கேன்சல் பண்ணி தூக்கி விட்டுட்டோம். இப்போ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம், எக்ஸை உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x² - x = 49 × 50. 49 × 50யோட வேல்யூ வந்து 2450 மைனஸ் எக்ஸை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் x², அடுத்து -x. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லா டேர்மே ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். என்ன வந்துடலாம், x² -x -2450 + x². இது என்ன வரும், மைனஸாக இருக்குது. அப்போ இந்த சைடு வரையில் +x = 0. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேன்சல் ஆயிரும்னா +xம் -xம் 0 ஆயிரும். x² + x² என்ன வரும், 2x² = 2450. அப்போ x² வேல்யூ என்னன்னா 2450 2ல் டிவைட் பண்ணுறோம். என்ன வரும், 1 2 2 2s are 4 2 2s are 4 ரிமைனிங் 1 5 2s are 10 1 2 2 5. இப்போ வந்து 1 2 2 5னா இது வந்து 35 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், +or - 35. என்ன மட்டும் எடுத்தால் போதும், நம்ம ப்ளஸ் மட்டும் எடுத்தால் போதும். த வேல்யூ ஆஃப் x is 35. அவ்வளோதான்.